அப்படிப்பட்ட எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை போற்றியவனாக இந்த புல்லக்குழி இந்த ஜமாத் சார்பாகவும் நகர்பட்டார ஜமாத் சார்பாகவும் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த ஜமாத்தினருக்கும் மற்றும் நகர்பட்டார ஜமாத்தார்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்ல நாம் எந்த நோக்கத்தை நாம் உங்களிடம் சொல்ல வருகின்றோனோ அந்த நோக்கத்தை சொல்லக்கூடிய நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி, நல்லா பிரயோஜனப்படுத்தி உண்மையிலே மறுமையிலும் நல்லா சுபிச்சமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாங்களா கிருபை ரொம்ப செய்வாங்க. நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாதுல்லா சொற்பொழிவு என்று ஒரு நிகழ்வு இந்த புல்லக்குடி இந்த கிராமத்திலே நடத்துகின்றோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளோ விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இஸ்லாத்திலே நாம் இஸ்லாம் மார்க்கத்திலே உள்ளவர்கள் எவ்வளோ விஷயம் தொழுகை இருக்கின்றது. தொழுகையினுடைய அடிப்படை என்பது இப்போ தொழுகை இருக்கின்றது என்றால் தொழுகையிலே வெளிப்பொருள் உள்பொருள் தொழுகைக்கு ஒரு சட்டங்கள் இருக்கின்றது, நோக்கென்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு உடலாலும் உழைப்பாலும் மனதாலும் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றார் என்ற ஒரு தன்னன்மை மக்களுக்கு நாம் அறிய வேண்டும், புரிய வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த அளவுக்கு நாம் ஜமாத் சார்பாக இந்த நிகழ்வு நடப்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா கூறும்போது இன்னல்லாஹ மலாயிகத்தை யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. யாய்களே, அதாவது குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நானும் மலக்குமார்கள் நபியவர்கள் மீது ஸலவாத்து கூறுகின்றோம். நானும் மலக்குமார்களும் நபியவர்கள் மீது ஸலவாத்து கூறுகின்றோம். யாய்களதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் நபியவர்கள் மீது ஸலவாத்து போடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆயத்தையே அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். இப்போ ஸலவாத்திற்கு எந்த அளவுக்கு மகிமை இருக்கின்றது. அப்போ அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்படுத்தி நபியவர்களை பெருமைப்படுத்தி அல்லாஹ் மலக்குமார்களும் ஸலவாத்து ஓதுகின்றார்கள். அப்போ ஈமான் கொண்டவர்களை நீங்கள் நபியவர்களுக்கு அதிகமாக ஸலவாத்துக்கு சொல்லிக் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் ஸலவாத்து சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய நல்ல எண்ணங்கள் அல்லாஹ் உருவாக்குகின்றான். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் எவ்வளவு நேரங்களை நாம் செலவு பண்ணுகின்றோம். காலையில் எழுந்ததில் இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் எவ்வளவு நேரங்கள் நாம் செலவு பண்ணுகின்றோம். முக்கால்வாசி படிப்பை தவிர்த்து மொபைல்கள் மூலமாக, செல்போன் மூலமாக எவ்வளவோ நேரங்களை நாம் செலவு செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதுதான் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது அதிகமாக ஸலவாத் ஓதுகின்றோம். ஸலவாத் என்பது
உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். நாம் இரும்பு இருக்கின்றது, இரும்பு என்பது துருப்பிடித்து விட்டால், இரும்பு துருப்பிடித்து விட்டால் அந்த இரும்புக்கும் என்ற ஒரு மதிப்பு இருக்கின்றதா? இருக்குமா? அந்த இரும்பை நாம் வெளியிலே தூக்கி எரிந்து விடுவோம். ஒரு இரும்பாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், அது துருப்பிடித்து விட்டால் அதை நாம் வெளியிலே தூக்கி எரிந்து விடுவோம். அதற்கும் என்ன மதிப்பு இருக்குமா? மதிப்பு எந்த பொருளுக்கும் இருக்காது. அப்போ ஒரு பொருள் புதுசாக இருக்கும் பொழுது அந்த பொருளுக்கு நாம் மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த பொருள் பழசாக மாறும் பொழுது அந்த பொருளுக்கு மதிப்பு இல்லாமல் சென்று விடுகின்றது. அதே போன்றுதான் மனிதன் உள்ளத்தின் மூலமாக, மனிதன் வெளித்தோற்றத்தில் அழகாக இருந்தாலும் தன் உள்ளத்தின் மூலமாக அவன் குரோதத்தின் காரணமாக உள்ளம் பழுதடைந்து விட்டது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமா, நீங்கள் உங்கள் உள்ளம் பழுதடைந்து விட்டதின் காரணமாக நீ அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். அப்ப அதிகமாக ஸலவாத்தின் மூலமாக உள்ளத்தை எல்லாம் தூய்மைப்படுத்துகின்றான். எல்லாம் நல்ல ஒரு எண்ணங்களையும் பல மார்க்கத்தினுடைய சிந்தனை எல்லாம் அதிகப்படுத்துகின்றான். அதைத்தான் ஸலவாத் என்பது நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக சிறு வயசாக இருக்கும் பொழுது, உங்களுக்காக சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளையாண்டு இருக்கின்றார்கள், நபியவர்களும் விளையாண்டு இருக்கின்றார்கள். நீச்சல் அடிப்பார்கள். நபியவர்கள் நீச்சல், அதாவது குளத்திலே நாம் நீச்சல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நீச்சல் கற்றுக்கொள்வார்கள். சிறு வயசு பிள்ளைகள் இந்த மாதிரி விளையாட்டிலே விளையாட்டு கற்றுக்கொள்வது அது பெரிய விஷயம்தான். ஆனால் எந்த அளவுக்கு விளையாட்டிலே ஆர்வம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நீங்கள் அதே போல படிப்பிலே ஆர்வம் இருக்க வேண்டும். விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் போது படிப்பிலே ஆர்வம் இருக்க வேண்டும். படிப்பில் நீங்கள் ஆர்வத்தை செலுத்தும் பொழுது துணியுடைய சிந்தனை பக்கம் அதிகமாக செலுத்த வேண்டும். தகவல் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்கள் ஒரு குடும்பத்து இறங்குவதற்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அமர்ந்திருப்பார்கள். ஹிரா குகையிலே இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 15 வருடத்துக்கு மூப்புள்ளவர்கள். ஹிரா குகையில் நபி அவர்கள் தண்ணீரை இருக்கும் பொழுது அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு ஹிரா மலைக்கு செல்வார்கள். அவர்கள் வயதுக்கு மூப்பாக இருந்தாலும் கணவனுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி உணவை எடுத்து செல்வார்கள். சளைப்பு மாற்ற மாட்டார்கள். அதே போன்றுதான் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனாக இருந்த அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை கைகால் எல்லாம் காய்த்து போயிருந்தது. அப்பொழுது அண்ணன் பெருமான நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறார்கள். மகளை பார்த்த உடனே, என்ன அருமை மகளே, என்ன கைகளெல்லாம் காய்த்து போயிருக்கின்றது, என்ன விஷயம் என்று கேட்கும்போது அப்ப அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் என் கணவனுக்காக வேண்டி நான் தண்ணீரை இறப்பேன், என் கணவனுக்காக தண்ணீரை இறப்பேன், இந்த மாதிரி மாவுலாம் ஆட்டுவேன், அதன் காரணமாக கை காய்ந்து போயிருக்கின்றது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மகளுடைய கஷ்டத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி ஒரு வேலையாக இயக்கு கட்டுமா என்று நபியவர்கள் கேட்கப்படுகிறது. அப்போ அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன விஷயம் என்னவென்றால், நீங்கள் எனக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி எந்த ஒரு வேலையாக நியமிக்கவில்லை, நான் என்னுடைய கணவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்வதை அதிகமாக நான் நேசிக்கிறேன். இப்போ என்னுடைய கணவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்வது அதை அதிகமாக விரும்புகின்றேன். நான் என்பது பெருசு இல்லை, பணிவிடை செய்வதை விருப்பமாக அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், அப்போ அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்க வேண்டும். மாற்றத்தில் ஒரு பெண் பிறந்தால் அந்த பெண் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில கணவனுக்கு எப்படி இருப்பது, குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருப்பது என்ற நெறிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். அதே போன்று இன்னொரு விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது மலக்குமார்கள் படைத்தார்கள்.
என்பது கிடையாது, தூக்கம் என்பது கிடையாது, அவர் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. எனவே நீங்கள் உங்களை போன்று நான் உலகத்திலே மனிதனை படைக்கப் போகவில்லை. ஒரு மனித சமுதாயத்தை நாம் உருவாக்கப் போகின்றோம். அந்த மனித சமுதாயத்தை உருவாக்கி அந்த மனித சமுதாயத்துக்கு பசியை கொடுப்போம். மனித சமுதாயத்திற்கு ஒரு பசியை கொடுப்போம், தூக்கத்தை கொடுப்போம், குடும்ப வாழ்க்கையை கொடுப்போம், அவருக்கு கோபத்தை கொடுப்போம், உரிமையை கொடுப்போம், இவ்வளவு சூழ்நிலையில் உழைப்பை கொடுப்போம். இந்த சூழ்நிலையில் இவ்வளவு கொடுத்து இந்த மனித சமுதாயம் என்னை வழங்குகின்றதா என்பதாக எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்பதாகவே மலக்குமார்களிடம் அல்லாஹ் நுழைகின்றான். அதே ஒரு மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், மனித சமுதாயத்துக்கு இவ்வளவு ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கின்றாய், எங்களுக்கு தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, நாங்கள் தூங்குவதில்லை, பசி கிடையாது, ஒரு தன்மைக்கு யாரும் ஒன்று தெற்கு செய்யக்கூடியவர்கள் மலக்குமார்கள் 24 மணி நேரமே. ஆனால் மனிதருக்கு நமக்கு எல்லாம் அதாவது குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கின்றான், பசி கொடுத்திருக்கின்றான், கோபத்தை கொடுத்திருக்கின்றான், அசதி கொடுத்திருக்கின்றான், மறதி கொடுத்திருக்கின்றான், எல்லா தன்மையும் கொடுத்து இந்த சூழ்நிலையில மனிதன் கொடுக்கின்றான் பாருங்கள். அதைத்தான் நல்லா விரும்புகின்றான். இவ்வளவு சூழ்நிலையில நல்லா விரும்புகின்றான். அதில் ஒரு மலக்குமாக எசும்பு மனிதன் ஒருவர் சண்டையிடக்கூடியவர்கள், ஒருவர் சண்டையிடக்கூடியவர்கள், இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள், இந்த மனித சமுதாயம் தேவையா? அதை முறையிடுகின்றார்கள் மலக்குமார்கள். ஒருவர் சண்டையிடக்கூடியவர்கள், இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள், அந்த மனித சமுதாய உலகத்துக்கு தேவையா என்று அதையெல்லாம் கடந்து அல்லாஹ் நம்மளை படைத்து இந்த அளவுக்கு பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், நான் நபிசல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த நன்றி, நபிசல்லாம் அவர்கள் வழிமுறை பின்பற்றக்கூடிய தன்மையை இந்த அளவுக்கு நாம் சிறப்பாக வைத்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வராத கோபமா? நாம் இன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வை பார்த்து கேட்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே 300 வருஷம் வாழக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள். 300 வருஷம் 4 வருஷம் வாழ்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமையாக சொல்வார்கள், என்னுடைய சமூகம் 200 வருஷம் பொழுது கொண்டிருக்கின்றது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பெருமையாக பேசும் பொழுது அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய சமூகம் 200 வருஷம் பொழுவதை நீங்கள் பெருமையாக சொல்கின்றீர்களே, உங்களுக்கு கடைசியாக நபிகள் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபியாக வருவார்கள். அவர்கள் உம்மத்துமார்கள் 2 ரக்காயத்தை தொழுவது உங்கள் 200 வருஷம் தொழுதாலும் 2 ரக்காயத் தொழுகைக்கு ஈடாகாது. சரியாக கவனிக்க வேண்டும். அவர்கள் 200 வருஷம் தொழுதாலும் நீங்கள் பள்ளிவாசலில் 2 ரக்காயத்தை தொழுவதை சிறந்தது என்று அல்லாஹ் கூறிவிட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எந்த அளவுக்கு என்றால் அவ்வளவு சிறப்பு என்று நாம் 2 ரக்காயத்தை தொழுதால் 2000 வருஷம் தொழுத நன்மைக்குள்ள அந்தஸ்து அல்லாஹ் தருகின்றான். குர்ஆன் ஷரீஃப்ல எடுத்த குர்ஆன் ஷரீஃப் ஒரு ஆயத்தை ஓடும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு மடங்கு அல்லாஹ் எழுதுகின்றான். எந்த மலக்குமார் கோபங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கோபங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ கோபங்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கவில்லை. நாம் ஒரு அமல்களை செய்யும் பொழுது அந்த அளவுக்கு அதிகமான ஒரு அமல்களை வாரி வழங்குகின்றான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளை சிறந்த உம்மத்து அல்லாஹ் அக்ஸனி தக்வீன், அதான் மனிதர்களிலே ஒரு தப்பு இதேச்சமுடைய மனிதர்கள் ஒரு சிறந்த மனிதராக நாம் படைத்திருக்கின்றோம். அந்த சிறந்த மனிதர் இதேச்சமுடைய மனிதர்களாக இருப்பார்கள். அந்த உலகத்தில் இதேச்சமோடு இருப்பதை தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு தடவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்புக்கு முன்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்தான். கவனிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோக்குகளிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வசனம் எழுதி இருந்தது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இது முதலாவது கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை அன்றி வேறு கடவுள் இல்லை, இப்போ அல்லாஹ்வை அன்றி வணங்குவதற்கு வேறு எந்த கடவுளும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அவர்களிடம்
அறிமுகப்படுத்துகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. சரிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற உங்களுக்கு முன்னாடி கடைசி உம்மத்துமார்கள் வருவார்கள், கடைசி நபி வருவார்கள். அந்த நபியுடைய உம்மத்துக்கு கட்டாயத்தை தான் அதிகமாக நன்மை வாரி வழங்குகின்றேன். அவருக்கு சொர்க்கத்திலே முதல் உரிமை கொடுக்கின்றேன். அவர் சிறு பிள்ளைகள் கல்வியை கற்கும் பொழுது அந்த சிறு பிள்ளைகள் நான் அதிகமாக இரக்கம் செய்வேன், அதிகமாக பறக்க செய்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஆதம் மட்டும் முதல் நபி, அதாவது நபியில முதல் மனிதர். அவர்களை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், நான் இல்லாம இதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது கடைசியாக வரக்கூடிய நபி, அவரை நபிகளே கடைசியாக வருவார்கள். அப்படியா என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து விட்டு ஒரு தடவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பொழுது இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதை சொன்னாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுது படைக்கப்பட்டார்கள், அப்பொழுது மனிதனாக படைக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்கள் மகரா கொடுப்பதற்கு. அப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் கொடுக்க வேண்டும் என்றால் மகர் கொடுக்க வேண்டும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன இருக்குது மகர் கொடுப்பதற்கு? ஒன்றுமே இல்லை. இப்போ அல்லாஹ்ட்ட கேட்கின்றார்கள், யாருன்னா நான் என்ன மகர் கொடுப்பது, என்ன மகர் கொடுத்து அவங்களுக்கு திருமணம் கொடுப்பது என்று. அப்போ அல்லாஹ் சொன்ன இந்த கலிமாவை நீங்கள் மகனாக கொடுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை மகனாக கொடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த கலிமாவுக்கு எந்த அளவுக்கு முகம்மது அந்த கலிமாவை கொண்டு எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்திருக்கின்றார். ஒவ்வொரு கட்டமாக பாருங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்தை அதே மாஷேத்தில் சொல்லுவோம். அலநபியா எவ்வளவு அவசரம் அனைவசமா என்ற வசனத்தை அல்லாஹ் கூடிய இருக்கிறார். அதே போன்று எத்தனை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை காட்டாத பொழுது அந்த 7 வானம் 7 கடலை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் என்றால், உதாரணத்துக்கு இந்த உலகத்திலே எவ்வளோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கின்றார்கள். உலகத்திலே செல்போனே எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு. இந்த செல்போனில் உலகமே தெரிகின்றது. செல்போனை பார்த்தா பிள்ளைகளுக்கு நேரம் போனதே தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு செல்போனுக்குள்ள அனைத்து உலகமும் வந்துவிட்டது. அதை பார்த்துக்கிட்டே சில பேர் ராம்நாட்டில் பாருங்க, சிறு பிள்ளைகள் செல்போனை எடுத்தால் மணிக்கணக்காக செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கார்கள். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, தொழுவது அந்த நேரம் இல்லாத காலகட்டமாக போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இவ்வளோ விஞ்ஞானங்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹ்ராஜுக்கு போகும்போது ஒரே இரவில் அதோட அரசு வரை சென்று வந்தார்கள். சாதாரண விஷயமா? இப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். 7 வானம் 7 கடலுக்கான அல்லாஹ் அரசு வரை நபியவர் சென்று வந்திருக்கின்றார்கள். அதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் லா இலாஹ இல்லல்லாஹ், உலகத்திலே மனிதன் எவ்வளோ அமல்கள் செஞ்சாலும் சரி, தொழுதாலும் எவ்வளோ அமல்கள் செஞ்சாலும் நான் செஞ்ச அமல்கள் எல்லாம் ஒரு கிளாஸில் வைத்து விட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த களிமாக்களை வையுங்கள். அந்த களிமானுடைய அந்த ஒரு களிமாண்டு வெயிட்டாக இருக்கணும். நான் செஞ்ச எவ்வளோ அமல்கள் ஒரு கிளாஸில் வச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த களிமாக்கள் கனமாக இருக்கும் என்பதான் நபியவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது என்றால், ஒரே ஒரு 3 விஷயத்தை மட்டும் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும். சிறுமன் கத்தாக்க இன்றைய காலகட்டத்தில் 3 விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும். அந்த விஷயம் கடைபிடிக்காம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்காது. இந்த 3 விஷயம் இல்லாத பொழுதுதான் நம் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிற. சிறுமன் கத்தாக்க நீங்கள் அதாவது உங்களை விட்டு ஒதுங்கி வாழ்பவர்கள் நீங்கள் சேர்ந்து வாருங்கள் என்று வருது. அப்போ நம்மளை விட்டு சில பேர் ஒதுங்கி வாழ்வார்கள். மோட்டிஃபை காரணமாக ஏதோ மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்கின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழவில்லை. நபி அவர்களை யார் வெறுத்தார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ விருப்பப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுமன் கத்தாக்க அப்போ ஒதுங்கி யார் நம்மளை விட்டு ஒதுங்கி வாழ்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து கண்டிப்பாக வாழ வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. கோபமாக நலமக்க உங்களுக்கு யாரெல்லாம் அநீதி இழைக்கின்றார்களோ அவர்களை மன்னித்து விடுங்கள். அதே மார்க்கம் நம்மளை சுற்றி எவ்வளோ அநீதிகள் நடக்கின்றது. இப்போ அநீதி இழப்பவர்களை மன்னித்து விடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையாக
இருக்கின்றது. வாசி இல்லாமல் அசா இறைக்க, உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது, இப்படி எவ்வளோ விஷயங்கள் மேற்கொண்டு பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் பொதுவாக ஒரு விஷயம், அப்போ இந்த விஷயத்தை உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு செல்லும் பொழுது வழியிலே இரு சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டாலும் சரி, இரு சகோதரர் சண்டையிட்டுக் கொண்டாலும் அதை விலக்கி வைத்துவிட்டு சமாதானம் செய்துவிட்டு போவார்கள். அதே குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை அப்பொழுதுதான் இறக்குகின்றான். யாய் உள்ளது நாம இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், யாய் உள்ளது நாம இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் அல்லாஹ் வஸாபிரின், ஈமான் கொண்ட விசுவாசிகள் இஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகை கொண்டும் உரிமையை கொண்டு நீங்கள் உதவி தேர்ந்த அருமை சகோதரர்களே, அருமை பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அதிகமாக அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். உங்களிடம் மட்டுமில்லை, எல்லாரும் சரி. எந்த மனிதன் தொழுகை பொறுமை கொண்டு உதவி தேடுகின்றார்களோ இன்னெல்லாம் ஷாபிரீன், அந்த மனிதருடன் அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப யார் தொழுகை கொண்டும் பொறுமைக்கும் உதவி தேடுகின்றார்களோ அந்த மனிதருடன் அல்லாஹ் இருக்கின்றான். எந்த மனிதனுடைய தொழுகை பொறுமை இல்லையோ அந்த மனிதனுடன் அல்லாஹ் இருப்பானா? சொல்லுங்க. அப்ப வாழ்க்கையிலே தொழுகை பொறுமை யாருக்கு தொழுகை பொறுமை இருக்கோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இப்போ எந்த மனிதன் தொழுகையும் கிடையாது, பொறுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் இருக்க மாட்டாங்க. யார் வருவான்? அல்லாஹ் சென்று விட்டு அங்கே யார் வருவது? சைத்தான் வந்துருவான். அப்ப அல்லாஹ் வழக்கமாக சென்று விட்டு அங்கே யார் வருவது? சைத்தான் வந்துடுவார். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமைக்கு அதிகமாக உதவி தேடுங்கள். அந்த மார்க்கம் இல்லை என்றால் எப்படியாவது எவ்வளோ பெரிய சீதேவியாக இருக்கட்டும், பெரிய ஆலிமாவாக இருக்கட்டும், பெரிய ஹஜ்ஜுக்கு போயிருக்கட்டும், எவ்வளோ பெரிய படிச்சிருந்தாலும் சரி, அந்த ஆலிமுக்கே தொழுகை பொறுமை இல்லை என்றால் அவன் அவ்வளோதான் சாதாரண மனுஷமாக அவன் வழி தவறி போயிருக்கிறான். அதே மார்க்கம் என்பது இந்த அளவுக்கு பயம் நடக்கின்றது என்றால் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டியது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் புரியாத சொல்லவில்லை. பொதுவாக பெண்களிடம் இந்த கல்விகள், அதாவது வீட்டில் இருக்கும்போது அந்த தானி வாசிப்பது, குரான் ஓதுவது, இந்த குரானுடைய வசனம் எந்த அளவுக்கு பெண்களுடைய தாக்கம் ஏற்படுகின்றது என்றால், குரானுடைய வசனத்தை சொல்கின்றேன், நான் குரான் ஓதுகின்றான், குரான் மூலமாக நமக்கு என்ன தாக்கம் ஏற்படுகின்றது அதை ஒரே சம்பவத்தை சொல்லுகின்றேன். நம்ம உமர் ரலியல்லாஹு அவர்கள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை வெட்டி போதும், அதாவது வெட்டுவதற்காக வேண்டி வாளை எடுத்து செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை வெட்டுவதற்காக வேண்டி. அப்போ உமர் ரலியல்லாஹு கண்டு குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆயத்தை அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆயத்தை ஞாபகம், அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த குர்ஆன் ஷரீஃப் இந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு கேட்கின்றார்கள். இவர்கள் எந்த நோக்கத்துக்கு போகின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்காக உமர் ரலியல்லாஹு போகின்றார்கள். அவ்வளோ பெரிய கோபக்காரவங்க. யார்? உமர் ரலியல்லாஹு. கடுமையான கோபம், பேசா தொட்டா கூட கடுமையான கோபம். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் தான் மண்டையெல்லாம் சூடாயிரும். அவ்வளோ கடுமையான கோபக்காரம். அவ்வளோ பெரிய கோபமே மார்க்கம் ஒரு இலகிய, அதாவது குழு அது மார்க்கத்தை நினைக்கும் போது பசுமையாக மாறிவிடும். நம்ம அவ்வளோ கோபக்காரம் உமர் ரலியல்லாஹு அந்த குர்ஆன் வசனத்தை கேட்ட உடனே எந்த நோக்கத்திற்காக வாளை எடுத்து வெட்ட போனார்களோ அந்த குர்ஆன் வசனத்தை கேட்கும் பொழுது கையில் இருந்த வாள் அப்படியே பசுமமாக்கிறது. எப்படி மாற்றம் வந்தது அவங்களுக்கு? இவ்வளோ கோபமாக நான் நபி அவர்களை வெட்டப் போகின்றேன் என்று கோபமாக கடுமையாக கிளம்பின உமர் ரலியல்லாஹு ஒரு குர்ஆன் வசனமே அவங்களை மாற்றி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திலே மன்றாடி இஸ்லாத்தை தழுவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு வெட்ட போனவர்கள் நபி ஸல்லல்லாஹு சன்னிதானத்திலே இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். ஒரு குர்ஆன் வசனம் எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய வீரத்தையும் கோபத்தையும் மாற்றி எவ்வளோ ஒரு பசுமையை தந்திருக்கின்றது. அதுதான் நீங்கள் வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதும் பொழுது நம்ம பசுமை தரும் வீட்டில் அதுதான் பரக்கத்து.
மகனுக்கு பின்னாடி மலக்குமார்கள் வருகை தரும் பொழுது எந்த வீட்டில் குரான் ஓதுகின்றதோ அப்பொழுது மலக்குமார்கள் நம்ம கூட இருந்து நீங்கள் சிறு பிள்ளைகள் நீங்கள் குரான் ஓதும் பொழுது மலக்குமார்கள் உங்களுடைய ஓதுவதை கண்டு ரசிக்கின்றார்கள். இந்த சிறு குழந்தைகள் குரானுக்கு ஓதும் பொழுது ஆகா இவ்வளோ அழகாக பிள்ளை ஓதுகின்றது, நீங்கள் தவறாக ஓதினாலும் சரி திக்கி ஓதினாலும் சரி உங்கள் ஓதுவதை பார்த்து மலக்குமார்கள் ரசிக்கின்றார்கள். சிறு பிள்ளைகள் அழகாக ஓதுகின்றது, எவ்வளோ அருமையாக ஓதுகின்றது என்று மலக்குமார்கள் ரசித்து கேட்கின்றார்கள். உங்கள் குரானுக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து மகிமை இருக்கின்றது. நீங்கள் தொழுவும் பொழுது உங்களுக்கு அது எங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமா கிடையாது. நீங்கள் தொழுவும் பொழுது அதிகமான மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள். சிறு பிள்ளைகள் தொழுகின்றார்கள், குரான் ஓதுகின்றார்கள். யாரெல்லாம் ஒரு சமாளத்துக்குள்ளே ஒரு அந்தஸ்தைக்குள்ளே ஒரு சொர்க்கத்துக்கு வந்து அவங்க உங்களுக்காக வேண்டி பரிந்து பேசி உங்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு மலக்குமார்கள் கண்டுபிடிக்கிறது. இவை எவ்வளோ எல்லாம் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் சபையிலான சிறு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது என்று நம்மளது நபிசனாதி சிறு பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவது அதிகமாக கடைபிடித்திருக்கின்றார்கள். அதே போன்று நபிசனாசி போல தகுந்த உமகாத்துக்கு சொன்னான் தெரியலா, தகுந்த உமகாத்துக்கு சொன்னான் தாயின் பாதத்திலே சொர்க்கம் இருக்கின்றது. நம்ம தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்கின்றது என்றால் நாம் வந்து சிறு பிள்ளைகள் தாயினுடைய மனசை நோகாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். தாயுடைய மனசை நோகாத அளவிற்கு, தாய் மனசை கஷ்டப்படுத்தாத அளவிற்கு, அதாவது தாயுடைய மனம் அவங்களை கஷ்டப்பட்டாத அளவிற்கு பிள்ளைகள் பாதுகாப்பது அவங்க சொர்க்கம் வாஜிபாகின்றது. ஏனென்றால் நபிசல்லாசன் 6 வயசுல தாயை இழந்து தந்தையை இழந்து அப்துல் முத்தலிபுடைய வளர்ப்பிலே நபிசல்லாசன் வளர்த்தார்கள். நபிசல்லாசன் சிறு வயசுலேயே தாய் தாப்பனை இழந்து சிறிய தாப்பனை வளர்த்தவர் நபிசல்லாசன். தாயினுடைய இயக்கம் அவருக்கு இந்த அளவுக்கு இருந்தது. எனவே அந்த அளவுக்கு தாயின் மீது காட்டக்கூடிய அன்பெல்லாம் அப்துல் முத்தலிப் அவர்கள் எப்படி தாய் பாசம் காட்டினார்களோ, எப்படி நேசம் அந்த அளவுக்கு அரவணைப்பாங்க அன்பாக வளர்த்தவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். ஆனால் கடைசி இஸ்லாமிய தலைவர்கள் எவ்வளோ கெஞ்சினார்கள். யாரெல்லாம் அப்துல் முத்தலிப் எவ்வளோ கெஞ்சினார்கள், என்னுடைய சிறிய தந்தையை நீங்கள் களிமா சொல்லிவிடுங்கள், நீங்கள் லா இல்லாம இல்லைன்னா களிமா சொல்லுங்கள், உங்கள் சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுகின்றேன் என்று இவ்வளோ கெஞ்சினார்கள். குறைசிக்குள்ள பெருமை என்று அவருக்கு இஸ்லாத்துக்கு களிமா சொல்லி தடுத்துவிட்டது. குறைசி குலத்தின் தலைவராக இருந்தார்கள். நபிசல்லாச கெஞ்சினார்கள், என்னை வளர்த்த தந்தையே தாயாக இருந்தீர்கள், காப்பனாக இருந்தீர்கள், அன்பாக வளர்த்தீர்கள், எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தீர்கள், இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கினீர்கள், நீங்கள் களிமா சொல்லுங்கள், சொல்ல நான் பொறுப்பேற்றுகின்றேன் என்று. எவ்வளோ குறைசிக்குள்ள நான் குறைசிக்குள்ள தலைவர், நான் எப்படி களிமா சொல்ல முடியும்? களிமா சொன்னால் என்னை பிறர்கள் ஏளனமாக பேசுவார்கள் என்று அவர்கள் பெருமை என்பது களிமா சொல்ல தடுத்து விட்டது. கடைசியாக களிமா சொல்லவில்லை. வாழ்க்கையிலே களிமா சொல்வது, மார்க்க வாழ்க்கையை உருவாக்குவது, மார்க்கத்தை கடைபிடிப்பது, தொழுகுவது, இது பெருமை என்பதற்கு இப்படி ஏற்படுமா? பெருமை என்பது ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது. மார்க்கத்திற்காக வேண்டி பெருமை கொள்வது மிகப்பெரிய தவறுடைய காரணமாக ஆகிறது. எனவே அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நபிசல்லாஹ் கூறும் பொழுது, ஏன்னா அவர்கள் எந்த பெருமை அளிக்கவில்லை. உதாரணத்துக்கு நபிசல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு காப்பீர் வந்து இப்போ ஒரு முசல்லாமலை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் நபி அவர்கள். முசல்லா ஹதீஸு தொழுகும் பொழுது ஒரு காப்பீர் வந்து முசல்லாவை அசுத்தம் பண்ணிவிட்டு போகின்றார்கள். அசுத்தம் பண்ணிவிட்டு அந்த காப்பீர் அந்த சென்று வெளியிட்டு பார்க்கும்பொழுது நான் நபிசா சொல்லக்கூடிய விருப்பை அசுத்தம் பண்ணிவிட்டார். அப்போ அந்த அசுத்தத்தை எடுத்து நபி அவர்கள் அலசுகின்றார்கள். அப்போ நம்மளுடைய ஒரு இடத்தை அசுத்தம் பண்ணி வைத்தால் நம்ம கோவம் வருமா வராதா? நம்ம ஒரு தொழுகின்ற பள்ளிவாசல் தொழுகின்ற விருப்பை ஒரு மனிதன் அசுத்தம் பண்ணிவிட்டான், நமக்கு ஏதோ ஒரு கோவம் வந்து விடும். ஆனால் அவனுக்கு கோவப்படலை. ஏதோ காப்பீர் வந்தால் என்ன அவசரமோ என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன அவசரமோ என்று அசுத்தம் பண்ணிவிட்டு அலசுகின்றார்கள். இந்த மாதிரி அவர்கள் பெருமையை நம்பி சொல்ல பார்த்தது. வாழ்க்கையை பெருமை பார்க்க மாட்டேன். யார் அசுத்தம் பண்ணாலும் சரி, யார் பேசினாலும் ஏசினாலும் திட்டினாலும் அவருக்கு எந்த பெருமை பார்க்க மாட்டார்கள். சகஜமாக பழகுவார்கள். இதுதான் இந்த அளவுக்கு அளவுக்கு கோடான கோடி மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கோடான கோடி மக்கள் தாயும் மகளிலே கல்லால் அடிபட்டு, தாய்மார் சிறு பிள்ளைகள் மூலமாக கல்லால் அடிபட்டு உடலெல்லாம்
சிறந்த இந்த பெரியவர்கள் இருந்தாவிட்டாலும் இவர்கள் பிள்ளைகளை சிறந்த ஒரு ஆணிமாக, அதாவது சிறந்த ஒரு பிள்ளையாக இந்த உலக ஊரை மாற்றுவது என்று நபிசல்லான துவா கேட்டார்கள். இன்னைக்கு தாயும் நலன்மை எந்த அளவுக்கு ஜொலிக்கிறார், அது துவா கேட்டார்கள், தண்டிக்கவில்லை. அந்த தாய் நகரை இன்று எந்த அளவுக்கு மக்காவை ஜொலித்து பிரகாசமாக காட்சி அளிக்கின்றது. அப்ப அவர்கள் செஞ்ச துவானை தண்டிக்கவில்லை. தண்டித்திருந்தால் அல்லாஹ்வுடைய கோட்பாடு இறங்கியிருக்கும். ஒரு நொடி பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதனையும் தண்டிக்கவில்லை. அவர் காயப்பட்டார்கள், வேதனை காயப்பட்டார்கள். எவ்வளோ வாழ்க்கையில காயப்பட்டு பேச்சாலும் சொன்னாலும் எவ்வளோ துன்பப்பட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து உம்மத்தமார்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமாக இருக்கின்றது. குறித்து விடுகின்ற ஒரே விஷயம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயம் யாருந்தார், நான் என்னுடைய சக்கராத்து நாளை அனைத்து மக்களும் மூத்தாகும் பொழுது ரூபம் வாங்கும் பொழுது கனிமாக்கள் நாவிற்கு வர வேண்டும். ரூபம் போகும் பொழுது கனிமா நாவில் வரும் பொழுது அவன் சொர்க்கவாசியில் வருகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரூபம் வாங்கும் பொழுது அனைத்து மக்களுடைய சக்கராத்து வேதை எனக்கு கொடுத்துவிடு என்று சொன்னார்கள். எப்படி? அனைத்து மக்களுடைய சக்கராத்து வேதை எனக்கு கொடுத்துவிடு, யாருக்கு சக்கராத்து வேதனை கொடுத்து விடாது என்று எந்த அளவுக்கு நம்ம மீது விருப்பப்பட்டு வாழ்ந்திருக்கின்றார்கள். அன்னை நபி பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் பெண்மணி, அவர்கள் பொழுதனைக்கு கபருடைய சிந்தனையிலே இருப்பார்கள். நம்ம சொல்லியிருக்கோம், இனிமேல் பயன் பண்ணார்கள். கபருடைய சிந்தனையில இருப்பார்கள். கபர் குழி தோன்றி கபர் குழியில் உட்கார்ந்துட்டு 180 குரான் ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம வீட்டில் நமக்கு வந்து ரூபம் போனால் பின்னாடி தான் கபர் குழி தோண்டப்படும். ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹயாத்தா இருக்கும்போது தனக்குத்தானே கபர் குழி தோன்றி கபர் குழி உட்கார்ந்து 180 குரான் ஷரீஃப் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். 180 குரான் ஓதி கொண்டிருக்கின்ற அவங்களுக்கு ரூபம் செல்கின்றது. எனவே நாம் எந்த விஷயத்தை நாம் சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் பொதுவாக மாற்றத்தை அதிகமாக தொழுகுவது, தொழுகை என்பது பேணி நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அதிகமாக பின்பற்றி வாழ்ந்த சலவாத்து அதிகமாக கூறுகிறது. ஒரு மனிதர் சலவாத்து கூறும் பொழுது கல்வி வெளிச்சமாகின்றது, உலகம் தூய்மையாகின்றது. நீங்கள் வீட்டில் வரும் பொழுது, வீட்டில் செல்லும் பொழுது சலாம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆம்பளையார் வரும் பொழுது, நீங்கள் ஆம்பளையார் வரும்போது ஆம்பளையாருக்கு சலாம் சொல்வது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது சலாத்தை அதிகமாக பட வேண்டும். சலாம் என்பது சாந்தியும் சமாதானம் உண்டாட்டமாக, சலாத்திலே சாந்தி சமாதானம். சலாம் சொல்லாமல் நம்ம முகப்பத்து சமாதானம் ஏற்படும். உங்கள் கணவருக்கு உங்கள் வீட்டாருக்கு நீங்கள் வீட்டில் வரும்போது சலாம் சொல்லுங்கள், வீட்டை விட்டு வெளியே போகும்போது சலாம் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் என்ன கேட்டாலும் அன்பாக பரிமாறுங்கள், எரிச்சப்படாமல் கோபப்படாமல் அன்பாக பரிமாறுங்கள், அன்பாக பேசுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவள் கேட்டதை விரைவாக செஞ்சு கொடுங்கள், நம்ம மனசு போனால்படி நடந்து கொள்ளுங்கள். அதான் நம்ம அனைவருக்கும் ரொம்ப செஞ்சு நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அந்த விஷயத்தை நீங்கள் நாங்கள் பின்பற்றி நடப்பதற்கும் நல்லா இம்மேலே மறுபடியும் வெற்றியை கொடுத்து இந்த நல்ல